எடுத்துக்கொள்ளும். யாக்கோபு 3:16. வைராக்கியமும் விரோதமும் எங்கே உண்டோ அங்கே கலகமும் சகல துச்சைகளும் உண்டு. நான் பேச போகிற டைட்டில் வைராக்கியம். எழுதி கொள்ளுங்க. என்னது? வாயில் சொல்ல மாட்டோம் பாருங்களேன். என்னது? வைராக்கியம். வைராக்கியமும் விரோதமும் எங்கே உண்டோ அங்கே கலகமும் சகல துர்ச்செய்கைகளும். ரெண்டாவது விட்டுறேன், நான் ஃபஸ்ட்டு மட்டும் எடுத்துறேன். வைராக்கியம் இருக்கிற இடத்துல என்ன இருக்குன்றாரு? கலகம் இருக்கும். ரெண்டாவது சகல துர்ச்செய்கைகள். நல்ல செய்கை கிடையாது, துர்ச்செய்கைகள் இருக்கும். யாருக்கிட்ட இருக்கும் அது? சொல்லுங்களேன், வாயை திறந்து பேசுங்க. யாருக்கிட்ட இருக்கும்? வைராக்கியம் இருக்கவங்கிட்ட என்னென்ன இருக்கும்? கலகம் இருக்கும். ரெண்டாவது சகல துர்ச்செய்திகள் இருக்கும். செத்தா அவன் மூஞ்ச நான் பார்க்க மாட்டேன்னு. என்னத்தினால? ஒரு வைராக்கியம் இருக்கா இல்லையா? இன்றைக்கி உலகத்தில் செத்தாலும் அவன் வாசப்படிய செத்துட்டு பிறகு நீ ஏன் போய் மிதிக்க போகிற? வைராக்கியம் இருக்கிற இடத்துல எது இருக்கும்? கலகம் இருக்கும். ரெண்டாவது என்ன இருக்கும்? சகல துர்ச்செய்கைகள். இப்போ யார் யார்கிட்டலாம் சபையில் வைராக்கியம் இருக்கோ இன்றைக்கே விட்டுருங்க. இந்த செய்தி உங்களுக்கு கடைசி செய்தியாக இருக்கும். இல்லைன்னா அல்லேலூயா. வைராக்கியமும் விரோதமும் எங்கே உண்டோ அங்கே சகலமும் கலகமும் சகல துர்ச்செய்திகளும் உண்டு. வைராக்கியம் பாராட்டுறவங்க வச்சிங்களேன். நான் இப்படி யோசிக்கிறேன். நான் ஒருத்தர்கிட்ட வைராக்கியமாக இருக்கிறேன், பேசக்கூடாதுன்னு. நான் என்ன பண்ணுவேன்னா, அவரை பற்றி 10 பேர்கிட்ட என்ன சொல்லுவேன்? கலகம் பண்ணுவேன்னா பண்ண மாட்டேன்னா? எனக்கும் அவருக்கும் வைராக்கியம், நான் பேசக்கூடாது, சண்டை போட்டேன். என்ன பண்ணுவேன்? உடனே அவரை பற்றி இல்லாத கொள்ளாததை கலகம் ஊர் ஃபுல்லாக பண்ணுவேன். என்கிட்ட எல்லா துர்க்க குணங்களும் என்கிட்ட இருக்கும். அவனுக்கு தான் என்ன இருக்கும்? வைராக்கியம் இருக்கும். இன்றைக்கு சபையில் வைராக்கியம் இருக்கக்கூடாது. பக்கத்தில் தட்டி சொல்லுங்கள், வைராக்கியத்தை இன்னைக்கோடு தூக்கி போட்டுரு. ஆமேன். உன் வைராக்கியத்தை இன்னையோடு தூக்கி போட்டுரு. ஆமேன். கணவன் மனைவிக்குள்ள, பெற்றோர் பிள்ளைகளுக்குள்ள, மாமியார் மருமகளுக்குள்ள வைராக்கியத்தை பாராட்டினா உங்கள்கிட்ட கலகம் மட்டும்தான் இருக்கும். உன் மாமியாரை பற்றி ஊர் ஃபுல்லாக எப்படி சொல்லுவேன்? சொல்லுங்களேன். என்னை திட்டினா கூட எல்லாம் திட்டிங்க, எனக்கு கவலையே இல்லை. கர்த்தர் சொல்லதை நான் சொல்லிட்டு போயிடுவேன். சப்போஸ் இன்னைக்கு அவர் வந்துட்டார்னா இதை ஏன் நீ பேசலைன்னு என்னை கேட்பார். அல்லேலூயா. மருமகளை பற்றி ஊரெல்லாம் என்னத்தை சொல்லுது? கலகம் பண்ணுறது. யாருக்கிட்ட இது இருக்கும்? யார்கிட்ட இருக்கும்? வாயை திறந்து பேசுங்க. யார்கிட்ட இருக்கும்? வைராக்கியம் இருக்கிறவர்கிட்ட. பிள்ளைகளுக்கும் பெற்றோருக்கும் வைராக்கியம் இருந்ததுன்னா ரெண்டுமே என்ன இருக்கும்? பிரிவினை பெருசாக இருக்கும். இன்றைக்கு யார் யாரெல்லாம் பிள்ளைகள்கிட்ட பேசாமல் இருக்கிறீங்களோ தயவுசெய்து இன்றைக்கி பேசிடுங்க. அல்லேலூயா. வைராக்கியத்தை பாராட்டாதீர்கள். அல்லேலூயா. யார் யாரெல்லாம் சகோதர சகோதரி அண்ணன் தம்பிக்கிட்ட வைராக்கியத்தோடு இன்றைக்கி ஆலயத்துக்குள்ளே இருக்கிறீங்களோ வெளியில் இருக்கிறீங்களோ இதை கேட்குறீங்களோ இன்றைக்கு பேசிடுங்க. இது உங்களுக்கு கடைசி செய்தியாக இருக்கும். அல்லேலூயா. கர்த்தர் சொல்கிற வார்த்தையை நீங்கள் கீழ்ப்படியலைன்னா பலன் வேறு மாதிரி இருக்கும். அல்லேலூயா. வைராக்கியம் பாராட்டாதீர்கள். வைராக்கியமும் விரோதமும் எங்கே உண்டோ அங்கே கலகமும் சகல துர்ச்செய்கைகளும் உண்டு. ஞானஸ்தானம் எடுக்கிறோம், பரிசுத்தம் பெற்றுட்டோம், ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம், அனுதினமும் சபையில் இருக்கிறோம். ஆனால் மனசில் என்ன இருக்குது? சொல்லுங்களேன். இந்த சிஸ்டரை பார்த்தா ஒரு வைராக்கியம், அந்த சிஸ்டரை பார்த்தா ஒரு வைராக்கியம், இந்த பிரதரை பார்த்தா அம்மா கிட்ட ஒரு வைராக்கியம், அப்பா கிட்ட ஒரு வைராக்கியம், மாமியார்கிட்ட ஒரு வைராக்கியம். பரலோகத்துக்கே போக மாட்டேன். அல்லேலூயா. பூலோகத்திலே வாழ்ந்துன்னு இருப்பேன். வைராக்கியம் உள்ளவர்கள் யாரும் நான் போய் சொல்லுங்க பரலோகத்துக்கு போக மாட்டேன்னு நான் போட்டிருக்கு. கலாத்தியர் 5:21 எடுத்து வாசித்து பாருங்கள். கலாத்தியர் 5:21. மாம்சத்தின் கிரியைகள் வெளியரங்கமாக இருக்கின்றன. அவையாவன: விபச்சாரம், வேசித்தனம், அசுத்தம், காம விகாரம்.
பொறாமைகள், கொலைகள், வெறிகள், களியாட்டுகள் முதலானவைகளே. இப்படிப்பட்டவைகளை செய்கிறவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிப்பதில்லை என்று முன்னே நான் சொன்னது போல இப்பொழுதும் உங்களுக்கு சொல்லுகிறேன். நான் சொல்லங்க, கூட்டுன்னு போகிறவர் என்ன சொல்லிட்டாரு? வைராக்கியம் உங்களோடு இருந்தால் தேவராஜ்யத்தில் சுதந்திரிப்பதில்லை. பக்கத்தில் தட்டி சொல்லுங்கள், வைராக்கியத்தை விட்டுரு. 10 காசுக்கு பிரயோஜனம் இல்லை. ஆமென். அந்த வீராப்பில் இருப்போம், பார்த்துருக்கீங்களா? அவன் வந்து பேசட்டும், அவன் வந்து பேசட்டும்னு இருப்போம். அல்லேலூயா. வைராக்கியத்தை பாராட்டாதீர்கள். அல்லேலூயா. யாக்கோபு 3:16 என்ன வாசிக்கிறோம்? வைராக்கியமும் விரோதமும் எங்கு உண்டோ அங்கே கலகமும் சகல துர்ச்செய்திகளும் உண்டு. சாத்தான் நல்லா இருக்கிற குடும்பத்தில் உள்ள பூந்து ஃபஸ்ட்டு சண்டையை உண்டாக்கிட்டு வைராக்கியத்தை உண்டு பண்ணிவிடுவான், பிரிவினையை உண்டு பண்ணிவிடுவான். நல்ல விசுவாச குடும்பம் நல்லா போயிட்டுருக்கோம், பிரிவினையை உண்டு பண்ணுறது எது? உள்ளே பூந்தவொடனே வைராக்கியத்தை கொடுத்து வந்துடுவான். கடைசியில் அழுது யூஸே இல்லை. அல்லேலூயா. வைராக்கியத்தை இன்றைக்கே விட்டுருங்க. அதில் 14 வாசிங்க. உங்கள் இருதயத்திலே கசப்பான வைராக்கியத்தையும் விரோதத்தையும் வைத்தீர்களானால் நீங்கள் பெருமை பாராட்டாதிருங்கள். சத்தியத்திற்கு விரோதமாய் பொய் சொல்லாமலும் இருங்கள். 3 விஷயங்க. வைராக்கியம் யார் யார்கிட்டலாம் இருக்குதோ அது பரத்திலேருந்து வருகிற ஞானம் அல்ல. அந்த ஞானம் எந்த ஞானம்னா மாம்சத்தின் கிரியை, இல்லைன்னா மாம்சத்தின் ஞானம். எழுதி வச்சுங்க. வைராக்கியம் யார் யார்கிட்டலாம் இருக்கோ அது என்னது? மாம்சத்தின் கிரியை, மாம்சத்தின் ஞானம். அது பரத்திலிருந்து வரதே கிடையாது. 3 இருக்கும் அவங்கக்கிட்ட. என்னென்ன இருக்குன்னா லௌகிக சம்பந்தமானதும், ஜென்ம சுவாபத்தை குறித்ததும், பேய்த்தனத்துக்கு அடுத்ததுமாக இருக்குது. 3 விஷயம் இருக்கும். யார் யார்கிட்டலாம் வைராக்கியம் இருக்கோ லௌகிக சம்பந்தப்பட்டதாக இருக்கும். 2வது சொல்லுவாங்க ஜென்ம, எங்கள் அப்பா அப்படி தான்ப்பா இருந்தார், நானும் சொல்லி பார்த்துருக்கீங்களா? எங்கள் அப்பாவும் விடாப்புடியாக இருப்பார், நானும் இறுக்கமாக தான் இருப்பேன். ஏன்னா ஜென்ரேஷனாக சொல்லுவோம். 3வது என்னது? இப்போ எழுதிங்க. யார் யாரெல்லாம் வைராக்கியமாகறீங்களோ நீங்கள் யார்? நீங்கள் பேயின்னு வேதாகமாக சொல்லுது. பேய்த்தனத்துக்கு என்ன போட்டிருக்கு? பேய் உள்ளே இருக்குது. யார் யாரெல்லாம் வைராக்கியமாக இருக்கிறீங்களோ 3 விஷயம். லௌகிக சம்பந்தப்பட்டது, 2வது ஜென்ம சுவாபம், 3வது பேய்த்தனத்துக்கு இதுதான் இருக்குது. இந்த 3 விஷயங்கள் வைராக்கியம் இருக்கிறவங்ககிட்ட இருக்கும். அது வந்து பரத்திலிருந்து வரல. கலாத்தியர் 5:19 எடுத்து வாசித்து பாருங்கள். அது பரத்திலிருந்து வரல. எங்கேருந்து வருது அது? கலாத்தியர் 5:19 நம்ம வாசிக்கிறோம், மாம்சத்தின் கிரியைகள் வெளியரங்கமாக இருக்கின்றன, அவைகளாவன தான் நம்ம கீழே வாசித்தோம். அப்போ என்னது? மாம்சத்தின் கிரியை. அது பரத்திலிருந்து வருகிற ஞானம் அல்ல. அல்லேலூயா. இப்போ வைராக்கியம் யார் யாருக்கெல்லாம் இருக்குதோ 3 விஷயம் இருக்கும். லௌகிக சம்பந்தமாக இருக்கும், இல்லைன்னா ஜென்ம சுவாபமாக இருக்கும், 3வது பேய்த்தனத்துக்குமாக இருக்கிறது. ஆனால் வைராக்கியம் பாராட்டாதவங்க வந்து பரத்திலிருந்து வருகிற ஞானம். அந்த அடுத்த வசனம் வாசிங்க. பரத்திலிருந்து வருகிற ஞானமோ முதலாவது சுத்தமுள்ளதாயும், பின்பு சமாதானமும் சாந்தமும் இணக்கமும் உள்ளதாயும், இரக்கத்தாலும் நற்கனிகளாலும் நிறைந்ததாயும், பட்சபாதம் இல்லாததாயும், மாயமற்றதாயும் இருக்கிறது. யார் யாருக்கிட்டலாம் வைராக்கியம் இல்லையோ இந்த குணாதிசயங்கள்லாம் இருக்கும். அல்லேலூயா. என்னென்ன இருக்கும்? சுத்தம் இருக்கும், சமாதானம் இருக்கும், சாந்தம் இருக்கும், இணக்கம் இருக்கும், இரக்கம் இருக்கும், நற்கனி இருக்கும், பட்சபாதம் இல்லாமல் இருக்கும், மாயமற்றதாக இருக்கும். வைராக்கியம் இருந்தால் கர்த்தர் பரலோகத்தையே அவனை கொண்டு போக மாட்டார். அல்லேலூயா. இதே வீட்டில் மொரவாசல் தான் பண்ணினே இருக்கணும். அல்லேலூயா. சுத்தமுள்ளதாயும் சமாதானமும் சாந்தமும் இணக்கமும் இரக்கமும் நற்கனியும் பட்சபாதம் இல்லாதாயும் மாயமற்றதாயும், அது பரத்திலிருந்து வருகிற ஞானம். அல்லேலூயா. வைராக்கியம் உள்ளவனுக்கு பரத்திலேருந்து ஞானம் வராது, மாம்சத்தின் கிரை தான் இருக்கும். அவன் லௌகிகன்னா என்னது? இந்த உலகத்தில் இருக்க ஆசையோடு உக்காண்டிருப்பான். 2வது ஜென்ம சுவாபம் இருக்கும். 3வது பேய்த்தனம். யார் யாரெல்லாம் இன்றைக்கி வைராக்கியத்தை வச்சுக்கிறீங்களோ உங்கள் பேயை வெளியே தூக்கி போட்டுருங்க. பக்கத்தில் தட்டி சொல்லுங்கள், உன் பேயை வெளியே தூக்கி போட்டுரு.
சொல்லாதவங்களுக்கெல்லாம் வைராக்கியம் இருக்குன்னு அர்த்தம். அல்லேலூயா. சொல்லாதவங்களுக்கெல்லாம் அந்த பேய் சொல்லக்கூடாது, நீ சொல்லாத அப்படின்னு வந்து. அல்லேலூயா. ஏன்னா நீ வைராக்கியமாக இரு, அவன் என்ன சொல்கிறது, நீ டைட்டாகவே இரு, டைட்டாகவே போயிடுவேன். அல்லேலூயா. வைராக்கியத்தை வைக்காதீங்க. குழந்தை போல் மாறாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் ஜெனியை பிடிச்சி இப்போ என்ன அடி அடித்தாலும் அடுத்த 1 ஹவரில் என்கிட்ட வந்துடும். அதுக்குள்ளே அந்த இது வைராக்கியம் இருக்காது, அது குழந்தை. அல்லேலூயா. இதே சூர்யாவை பிடிச்சி நான் அடித்தேன்னா இதோட என் பக்கமே வரமாட்டான். ஏன்னா அவனுக்கு எல்லா ஞானமும் தெரியும். அவனுக்கு ஒரு வைராக்கியம் என்ன வந்துடும், இவன் பக்கமே போகக்கூடாதுன்னு. குழந்தை போல் நம்ம மாறணும். அல்லேலூயா. எனக்கு ஒரு ஆசைங்க, நம்ம விசுவாசம் எல்லாம் மாறணுங்க. வைராக்கியத்தையும் பிரிவினையும் மேன்மை பாராட்டவே கூடாது. பிரிந்த குடும்பங்கள் எல்லாம் இணைக்கப்படணும். கர்த்தர் இணைக்க தான் இந்த உலகத்துக்கே வந்தார். அல்லேலூயா. அவர் பிரிக்க வரல. சாத்தான் தான் திருடவும் அழிக்கவும் கொல்லவுமே வந்தான்னு வேறென்றுக்கும் நானோ அவைகளுக்கு பரிபூரணப்பட தான் வந்தாருங்க. அல்லேலூயா. என் ஏசப்பா ரொம்ப நல்லவர். என் ஏசப்பா பேரை சொல்லி தூசிக்காதீங்க. அல்லேலூயா. சாரி, ஏசப்பா பேரை சொல்லிவிட்டு கிறிஸ்தவன் சொல்லிவிட்டு அவருடைய நாமத்தை வீணில் வழங்காதீங்க. அல்லேலூயா. வைராக்கியத்தை பாராட்டாதீர்கள், அது பரத்திலிருந்து வருகிற ஞானம் அல்ல, மாம்சத்தின் கிரியைகள். அல்லேலூயா. ஆனால் பரத்திலிருந்து வருகிற ஞானம் சாந்தம், இரக்கம், சுத்தம், இணக்கம், இரக்கமும் நற்கனிகளும் பட்சபாதம் இல்லாமல் மாயமற்றதாக இருக்கும். அடுத்த வசனம் வாசிங்க. கலாத்தியர் 4:18. நல் விஷயத்தில் வைராக்கியம் பாராட்டுவது நல்லது. நல் விஷயத்தில் வைராக்கியம் பாராட்டுவது நல்லதுதான். அதை நான் உங்களிடத்தில் இருக்கும் பொழுது மாத்திரமல்ல, எப்பொழுதும் பாராட்ட வேண்டும். நம்ம இப்போ பண்ணுற வைராக்கியம்லாம் எதுக்கு? அப்போது கெட்ட விஷயத்துக்கு தான் வைராக்கியம் பாராட்டுறோம். ஆனால் நல் விஷயத்துக்கு வைராக்கியம் பாராட்டணும். அல்லேலூயா. பக்கத்தில் இன்னொரு வாட்டி தட்டி சொல்லிடுங்களேன், யார் யார்ட்டெலாம் வைராக்கியமாக பேசாமல் இருக்கிறியோ இன்றைக்கி பேசிடுன்னு சொல்லுங்கள். அல்லேலூயா. ஒரு வேளை என் ஏசப்பா இன்னைக்கு மத்தியானமே வந்துட்டார்னு வச்சுக்கேன், நீ மட்டும்தான் இங்கே இருப்ப, மற்றவங்களாம் போயிடுவாங்க. அல்லேலூயா. ஆனால் நல் விஷயத்தில் வைராக்கியம் பாராட்டலாம். எத்தனை பேர் சொல்கிறீங்க? அந்த மட்டும் 3 பாயிண்ட்டை நான் சொல்லிடுறேன். 3 விஷயத்துக்கு நம்ம வைராக்கியம் பாராட்டலாம் இந்த உலகத்தில். நல் விஷயத்தில் என்ன போட்டிருக்கு? நல் விஷயத்தில் வைராக்கியம் பாராட்டுவது நல்லது தான். 3 விஷயத்தை நான் சொல்லிடுறேன். நல் விஷயங்கள், நல்ல விஷயங்களில் வைராக்கியம் பாராட்டியே ஆகணும். அது கர்த்தர் எதிர்பார்க்கிறார். அல்லேலூயா. எந்தெந்த விஷயம் நான் சொல்லிடுறேன். அப்போஸ்தலர் 18:5 எடுத்து வாசித்துங்க. அப்போஸ்தலர். மக்கதோனியாவில் இருந்து சீலாவும் தீமோத்தேயும் வந்தபோது பவுல் ஆவியில் வைராக்கியம் கொண்டு இயேசுவே கிறிஸ்து என்று யூதருக்கு திருஷ்டாந்தப்படுத்தினான். இங்கே பவுல் என்ன பண்ணுறாரு? பெரேயாமில் தேவ வசனத்தை பிரசங்கிக்கிறார். பவுல் போகிற இடம்லாம் அவருக்கு என்ன விழுது? அடி விழுந்துன்னே இருக்குது. திருப்பியும் ஒரு இடத்துக்கு வர்றாரு, தேவ வசனத்தை யூதர்களுக்கு பிரசங்கிக்கிறார். அப்போ என்ன ஆகுது? ஜனங்களை எல்லாம் யூதர்கள் கிளப்பி விட்டார்கள். என்ன பண்ணுறாங்க? உடன் ஊழியர் இவங்க 2 பேர் யார்? சீலாவும் தீமோத்தேயும். இவருக்கு யார்? அசிஸ்டன்ஸு. அவர் என்ன சொல்கிறாங்க? அப்பா உன்னை அடித்து கல்லடிச்சே சாவடிச்சிடும், நீங்கள் போயிடுங்கன்னு கப்பல் ஏற்றி என்ன போட்டிருக்காங்க? உடனே சகோதரர் பவுலையும் திற வழியாய் போக அனுப்பிவிட்டார்கள். அழிந்து போகிற மக்களை பார்த்தோன்னே ஆவியில் நமக்கு என்ன வரணும் சொல்லுங்களேன்? வைராக்கியம். இந்த மக்களுக்கு எப்படியாவது சுவிசேஷத்தை ஏற்கனவே அவன் என்னங்க அடிபட்டு ஒரு இடமா தள்ளிக்கினே வராங்க. திருப்பியும் சிறைசாலேருந்து வெளியில் வரான், ஒரு இடத்துல போய் சுவிசேஷத்தை சொல்கிறான், அடிக்கிட்டு சாவடிக்க வரும்போது திருப்பியும் வந்துட்டான். ஆனாலும் அவனுக்கு ஆவியில் என்ன வருது? நம்மளா இருந்தால் கதவை பூட்டிட்டு ஏசு வேண்டான்னு சொல்லிட்டு விட்டுருவோம். நம்ம கிராம யுவத்துக்கு போகும்போது ஒரே ஒரு இடத்துல தான் எதிர்ப்பு வந்ததுன்னு நினைக்கிறேன். இல்லை, ஒரு இடத்துல மட்டும்தான் ஒருத்தர் கத்தனார் இங்கெல்லாம் பேசாதீங்க, மைக்கை எடுத்துன்னு போங்கன்னு சொன்னார். ஆனால் நம்ம இது வரைக்கும் அடி வாங்கலை. அல்லேலூயா. என்ன வாங்கலை? ஆனால் வாங்குவோம், நிற்கணும். அல்லேலூயா. அந்த வைராக்கியம் வேணும். பைக்கில் விழுந்து ரத்தத்தை சிந்ததை காட்டிலும் ஆண்டவர் ஊழியம் செய்யும்போது கல்லடிப்பட்டு ரத்தம் வந்தால் எனக்கு தெரிஞ்சு அடுத்த கிராம எழுத்துக்கு வரமாட்டேங்க போல இது. அல்லேலூயா. ஆவியில்
வைராக்கியம் வேணும். பக்கத்தில் தட்டி சொல்லுங்கள், ஆவியில் வைராக்கியம் வேணும். இவருக்காக பிணை கைதியாக யார் பேர் இருந்தாங்க? 2 பேர் அங்கே, சீலாவும் தீமோத்தேயும். திருப்பியும் இவங்க வந்த உடனே இவனுக்கு இன்னும் ஒரு ஆவியில் ஒரு வைராக்கியம் வந்துச்சுன்னா, எனக்காக ஜீவனை கொடுக்க 2 பேர் இருந்தவங்க திரும்பி வைராக்கியமாக வந்துட்டாங்களே. அல்லேலூயா. நம்ம போவோமா அந்த மாதிரி? ஏற்கனவே அடிபட்டு நம்மளை பிணை கைதியாக வச்சுட்டாங்க, உங்கள் பாஸ்டர் ரிலீஸ் பண்ணுறோம், நீங்கள் 2 பேர் இருங்க. ஆனால் அங்கேருந்து திருப்பியும் இவரை தேடி வேறு ஊருக்கே வரும்போது அவருக்கு என்ன வருது? ஆவியில் ஒரு வைராக்கியம் வருது. நான் ஊழியம் கண்டிப்பாக செய்தே ஆகணும். அங்கே அடுத்த வசனம்லாம் வீட்டில் போய் வாசித்து பாருங்கள். அவன் திஷ்டாங்க பார்த்தினா நிறைய பேர் ஏற்றுக்கல, திருப்பியும் அடிக்கிறாங்க. ஆனால் ஆவியில் ஒரு வைராக்கியம். அல்லேலூயா. உங்கள் பட்டணம் ரட்சிக்கப்பட ஆவியில் ஒரு வைராக்கியம் இருக்கணும். ஆமென். தேவையில்லாத விஷயத்துக்கெல்லாம் வைராக்கியத்தை தூக்கி போட்டுருங்க. ஆண்டவரே, ஆவியில் நான் ஒரு வைராக்கியத்தை நான் பாராட்டுவேன். அல்லேலூயா. சுவிசேஷத்துக்காக என் பாதங்கள் நிற்கும். உண்மையாக சொல்லுங்கள், நீங்கள் ரட்சிக்கப்பட்டதுலேருந்து இயேசுன்னு ஒருத்தர்கிட்ட சொல்லி யாருன்னா உங்களை தூசித்தாங்களா? உண்மையாக சொல்லுங்கள். இது வரைக்கும் யாருமே திட்டே வாங்கலை. அல்லேலூயா. ஆவியில் ஒரு வைராக்கியம் இருக்கணும். அல்லேலூயா. இனிமேல் ஊழியத்தை நீங்கள் சிறப்பாக பண்ணணும். உங்கள் ஜீவன் எவ்வளோ நாள் இருக்குன்னு தெரியல. அந்த ஜீவன் பிரியும் முன்னாடி ஆண்டவருக்காக ஆவியில் ஒரு வைராக்கியம் இருக்கணும். ஆமென். என் குடும்பம், என் பொண்ணு, என் பையன், என் பசங்க வாழ்ந்து போதும். இனிமேல் ஆண்டவருடைய ஜீவியத்திற்காய், அவருடைய சுவிசேஷத்திற்காய். பவுல் எவ்வளோ அடிபட்டாலும் விக்கிரகங்களை பார்த்தவொடனே அவனுக்கு என்ன வந்துடுது? ஒரு வெறி வந்துடுது, வைராக்கியம். இந்த ஆளில் சத்தியத்தை நான் சொல்லிட்டு தான் போவேன், என்னை அடிங்க, என்ன பண்ணுங்க. என்ன பண்ணுறான்? சத்தியத்தை சொல்கிறான். அவங்களோட சிஷ்யங்கள்லாம் இது ரிட்டன் வந்தவொடனே இன்னும் உற்சாகமாகிடுது. அதான் போட்டிருக்கு, சீலாவும் தீமோத்தேயும் வந்தபோது பவுல் ஆவியிலே வைராக்கியம் கொண்டு திருப்பியும் பிரசங்கத்தை ஆரம்பிச்சிட்டான். விடவே மாட்டான். அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில் ஆவியில் ஒரு வைராக்கியம் இருக்கணும். பக்கத்தில் தட்டி சொல்லுங்கள், ஆவியில் ஒரு வைராக்கியம் இருக்கணும். தேவையில்லாத வைராக்கியத்தை விட்டுரு. சொல்லுங்களேன், தேவையில்லாத தூரத்து சொந்தம். என்றைக்கோ கல்யாணத்தில் பார்த்து எதனா சொல்லியிருப்பாங்க, இதோடு அந்த பொம்பளை கிட்ட நான் இருக்கா? என் பொண்ணை பற்றி ஒரு மாதிரி பேசிட்டாங்க, என் பையனை பற்றி, என் கணவனை பற்றி. அந்த கரை நமக்குள்ளே இருக்கும். அந்த கரை இருக்கிற வரைக்கும் கர்த்தர் உன்னை நேசிக்கவே மாட்டார். உன் ஜெபம் கேட்கப்படாது. அல்லேலூயா. உன் ஜெபம் கேட்கப்படல. ஒரு இதுவும் ஒரு காரணம். வைராக்கியத்தை பாராட்டது நல்ல விஷயத்தில் வைராக்கியம் பாராட்டது நல்லது தான். 2 அப்போஸ்தலர் 21:20 எடுங்க. அதை அவர்கள் கேட்டு கர்த்தரை மகிமைப்படுத்தினார்கள். பின்பு அவர்கள் அவனை நோக்கி, சகோதரனே, யூதர்களுக்குள் அநேகமாயிரம் பேர் விசுவாசிகளாய் இருக்கிறதை பார்க்கிறீரே. அவர்கள் எல்லாரும் நியாயப்பிரமாணத்துக்காக வைராக்கியம் உள்ளவர்களாய் இருக்கிறார்கள். நியாய பிரமாணத்திற்காக வைராக்கியம் வேணும். எழுதிங்க, என்னத்துக்காக? நியாய பிரமாணத்திற்கான வைராக்கியம் நமக்குள்ளே இருக்கணும். விசுவாசிகளுக்கு எல்லாருக்கும் என்ன இருக்கணும்? நியாய பிரமாணத்தின் வைராக்கியம் நமக்குள்ளே இருக்கணும். லூக்கா 10:26-27. என்னங்க நியாயப்பிரமாணம்? புதிய ஏற்பாட்டில் என்னங்க நியாயப்பிரமாணம்? தேவனிடத்தில் அன்பு, பிறனிடத்தில் அன்பு. இதுதான் நியாயப்பிரமாணம். நியாயப்பிரமாணத்தில் ஒரு வைராக்கியம் வேணும். நியாயப்பிரமாணத்துக்காக ஒரு வைராக்கியம் வேணும். தேவனிடத்தில் அன்பு இருக்கணுங்க. உன்னை நேசிப்பதில் போல் பிறனை நேசி. எறும்பு மிதிக்காமல் போகிறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. ஆனால் மனுஷனை சொல்லுங்களேன், மனுஷனை அடித்து கொலை பண்ணிட்டு போயிடுவாங்க. ஆனால் எறும்பை மிதிக்க மாட்டாங்க. ஏன்னா அது உயிருள்ள ஜீவன். இது அன்பு. நியாயப்பிரமாணத்திற்காக ஒரு வைராக்கியம், தேவனிடத்தில் ஒரு அன்பு. அல்லேலூயா. தேவனிடத்தில் ஒரு அன்பு இருக்கணும். ஆண்டவரை குறித்த ஒரு அன்பு இருக்கணும். உன்னை ரட்சித்து அரவணைத்து மீட்டெடுத்த அவர் மேலே அன்பு செலுத்தணும். அதான் என்ன பட்டிருக்கு? முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் அன்பு கூறுவாயாக. நான் எடுத்தால் இன்னும் நிறைய நேரம் எடுப்பேன். ஓய்வு நாளில் அவருக்கு அன்பு கூறுறது உண்மையா இல்லையா?
நியாயப்பிரமாணத்துக்காக ஒரு வைராக்கியம் நமக்கு வேணும். பக்கத்தில் சொல்லுங்கள், நியாயப்பிரமாணத்தை மீறாத. அதில் ஒரு வைராக்கியம் வேணும். உன் பையன், உன் கணவன், உன் பொண்டாட்டி யாராக இருந்தாலும் சண்டே எங்கே இருக்கணும்? ஒரு வைராக்கியத்தோடு இருங்க. இன்னிலிருந்து ஆலயத்துக்கு முன்னாடி வரணும்னு ஒரு வைராக்கியம் வேணும். உங்களுடைய வைராக்கியத்தை அவர் பார்க்கிறார். மியூசிக் வாசிக்கிறவங்களாக இருந்தாலும் சரி, மற்ற வேலைகளை செய்கிறவங்களாக இருந்தாலும் சரி, எப்போ இருக்கணும்? ஆலயத்தில். இது பிரமாணம். சண்டே யாருடையது சொல்லுங்கள்? இது பிரமாணம். முழு இருதயத்தோடு முழு ஆத்மாவோடு தேவனில் அன்பு கூறுறது, அறக்குறையாய் அல்ல. உன்னுடைய வைராக்கியம் நியாய பிரமாணத்துக்காக இருக்கணும். அல்லேலூயா. உன்னுடைய வைராக்கியம், உயிரே போனாலும் நான் சண்டே வந்து உழுவன்னு ஒரு வைராக்கியத்தோடு வாழுங்க. கர்த்தர் உங்களுக்காக வைராக்கியத்தை பாராட்டுவார். அல்லேலூயா. உலகத்தில் அழிந்து போகிற செல்வத்துக்காக இன்றைக்கி நம்ம ஓடுறோம். சண்டே கர்த்தர் உங்கள் மேலே வைராக்கியத்தை பாராட்ட மாட்டார். அல்லேலூயா. வாழ்ந்தால் அவருக்காக மட்டும் வாழ்வேன்னு ஒரு வைராக்கியத்தை பாராட்டுங்க. ஆமென். தேவனே, உம்மோடு நான் வாழ்கிற ஒரு வாழ்க்கை எனக்கு வேணும். வெள்ளிக்கிழமை சனிக்கிழமை எந்தெந்த ப்ரேயர் வைக்கிறோமோ வந்து உழுந்துடணும். ஒரு வைராக்கியம் வேணும். இதெல்லாம் நியாயப்பிரமாணம். வேலை இல்லைன்னா சபையில் இருக்குது. வேலை கச்சோடனே சபையை விட்டு போயிடுது. கல்யாணம் ஆகணுன்னா சபைக்கு வந்து ரெக்வஸ்ட்டாக கொடுது. கல்யாணம் ஆன பிறகு குழந்தைக்காக ஓடுறது இல்லை. தேவனிடத்தில் உண்மையாய் அன்பு கூறணும். இது என்னது? நியாயப்பிரமாணம். அல்லேலூயா. அதானே போட்டிருக்கு, என்னிடத்தில் முழு இருதயத்தோடு முழு மனதோடு அன்பு கொடுக்கணும். இருந்தால் ஸ்தோத்திரம், இல்லைன்னா போயிடக்கூடாது. வாழ்ந்தால் அவருக்கு தான் வாழணும்னு ஒரு வைராக்கியம். அல்லேலூயா. நியாய பிரமாணத்திற்குரிய வைராக்கியம். ரோமர் 8:6-7 வாசிக்கிறோம். மாம்ச சிந்தை மரணம், ஆவியின் சிந்தையோ ஜீவனும் சமாதானமும். எப்படி என்றால் மாம்ச சிந்தை மாம்ச சிந்தை தேவனுக்கு விரோதமாக பகை. அது தேவனுடைய நியாய பிரமாணத்துக்கு கீழ்ப்படியாமல் கூடாமலும் இன்றைக்கி வீட்டில் தூங்க வச்சுட்டு வரோம். காலையில் வேலைக்கு போகிறது. சண்டேயில் இப்படிலாம் போனீங்கன்னா வாழ்க்கை எதுவுமே மேலே வராது. கர்த்தர் உங்களுக்கு வைராக்கியம் பாராட்ட மாட்டார். இன்றைக்கி தான் கல்யாணத்துக்கு போகிறது, இன்றைக்கி தான் ஆப்ரேஷனை வைக்கிறது, இன்றைக்கி தான் இதை பண்ணுறது அதை பண்ணுறது. தேவனுடைய நியாய பிரமாணத்துக்கு விரோதமாய் பண்ணிங்கன்னா கர்த்தர் உங்கள் மேலே வைராக்கியத்தை பாராட்ட மாட்டார். அல்லேலூயா. நான் சொல்கிறத சொல்லிட்டு போயிடுவேன். ஏன்னா கர்த்தர் எனக்கு சொன்னதை சொல்லிடணும். நாளைக்கு அவர் என்கிட்ட கேள்வி கேட்கக்கூடாது. அல்லேலூயா. அங்கே அதானே போட்டிருக்கு. எப்படி என்றால் மாம்ச சிந்தை தேவனுக்கு விரோதமாக. மாம்சத்தில் ஒரு சிந்தை, கால்குலேஷன்லேயே தான் வாழ்வோம். பாருங்களேன், சண்டே காலையில் இதெல்லாம் முடிச்சிடலாம் 10:30 முடிச்சுட்டு 11 மணிக்கு தூங்கிடலாம். ஆனால் சர்ச்சுக்கு நியாயப்பிரமாணத்துக்கு விரோதமானது. மாம்ச சிந்தை மரணம், ஆவியின் சிந்தையோ ஜீவனும் சமாதானமும். தேவனுக்கு விரோதமான பகை. அது தேவனுடைய நியாய பிரமாணத்துக்கு கீழ்ப்படிய கூடாமலும் இருக்கிறது. நியாய பிரமாணத்தில் ஒரு வைராக்கியம் வேணும். ஃபஸ்ட்டு என்ன வைராக்கியம் சொன்னேன்? ஆவியில் வைராக்கியம். ரெண்டாவது நியாய பிரமாணத்தில் ஒரு வைராக்கியம் வேணும். மூன்றாவது நான் சொல்லிட்டு முடிக்கிறேன். அப்போஸ்தலர் 22 3வது வசனம் வாசிங்க. அப்போஸ்தலர் 22 திட்டமாய் போதிக்கப்பட்டு இன்றைய தினம் நீங்கள் எல்லோரும் தேவனை குறித்து வைராக்கியமாக இருக்கிறது போல நானும் வைராக்கியம். யாருன்னா சொல்லு? பவுல் சொல்கிறாரு. மூன்றாவது தேவனை குறித்த ஒரு வைராக்கியம். நம்முடைய வாழ்க்கையில் யாரை குறித்து ஒரு வைராக்கியம் இருக்கணும்? தேவனை குறித்து ஒரு வைராக்கியம் இருக்கணும். ரட்சிக்கப்பட்டு கல்யாணத்துக்காகவோ இன்றைக்கி நிறைய காங்கிரிகேஷனில் எதுக்காக வருவாங்க சொல்லுங்கள்? கிறிஸ்தவங்க 2 விஷயந்தான். ஒன்று கல்யாணம், 2வது கல்ற.
இனி நிறைய கிறிஸ்தவர்கள் எதுக்காக இருக்கிறாங்க? கல்யாணத்துக்காகவும் கல்லறைக்காகவும் இல்லை, கிறிஸ்துவுக்காக வைராக்கியம் பாராட்டுங்க. எதற்காக வைராக்கியம் பாடணும்? கிறிஸ்துவை குறித்து ஒரு வைராக்கியம் இருக்கணும். பவுல் சொல்றார், கிறிஸ்துவை குறித்து ஒரு வைராக்கியம். என்னாகமத்தில் நம்ம வாசித்து இருக்கிறோம். என்னாகமம் 25 வாசிக்கிறோம், 13 வாசிக்கிறோம். நாம பினகாஸ் என்ன பண்ணார்? தன் தேவனுக்காக பக்தி வைராக்கியம் காண்பித்து இஸ்ரவேல் புத்திரருக்காக பாவ நிவர்த்தி செய்தபடினால் அவனுக்கும் அவனுக்கு பின்பு அவன் சந்ததிக்கும் நித்திய ஆசாரிய பட்டத்திற்குரிய அல்லேலூயா. பினகாசுடைய கதை எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். விக்கிரகத்தை ஆராதித்து வேசித்தனத்துக்கு 2 பேர் ஓடும்போது ஆலயத்துக்கு பார்த்தோன்னே என்ன பண்ணிட்டான்? ஈட்டி எத்தனை போய் 2 பேரையும் குத்திட்டான். பினகாசுடைய தேவனை குறித்த ஒரு வைராக்கியம். இன்றைக்கி நீங்கள் போய் கொலை பண்ணுங்கன்னு நான் சொல்ல, பாவத்துக்கு எதிர்த்து நில்லுங்கள். அல்லேலூயா. எதுக்கு எதிர்த்து நிற்கணும்? பாவத்துக்கு எதிர்த்து நிற்கணும். தேவனை குறித்த ஒரு பக்தி வைராக்கியம் நம்மளுக்கிட்ட இருக்கணும். அல்லேலூயா. ஆலயத்தினா ஆலயம் மட்டும்தாங்க. உலகத்தில் 1000 செல்வங்கள் இருந்தாலும் ஆலயத்தில் வர மகிமை வேறு எங்கேயுமே கிடைக்காது. அல்லேலூயா. தேவனை குறித்து நீங்கள் வைராக்கியத்தோடு வாழுங்க. ஆமென். இந்த உலகத்தில் எல்லாமே கடந்து போயிடானா அவருடைய மகிமை உங்களை விட்டு வெளியிலே போகாது. அல்லேலூயா. அந்த மகிமையின் மேகம் உங்களை சூழ்ந்து கொள்ளும். அல்லேலூயா. தேவனை குறித்த ஒரு வைராக்கியம் நமக்கு வேணும். உங்கள் பசங்களை சின்ன வயசுலேருந்தே வளங்க. தேவ வைராக்கியத்தில் தேவனை குறித்த ஒரு வைராக்கியம் இருக்கணும். அல்லேலூயா. எல்லாம் இங்கே பாருங்கள், 40 நாள் மாலை போடுறோம், காலில் செருப்பு, நல்ல பொசிஷனில் இருக்கிறான். நீங்களும் நானும் பண்ணுவோமா ஆண்டவருக்காக? நான் இன்றைக்கி சொல்கிறேன், நாளையிலேருந்து யாரும் செருப்பு போடாமல் 40 நாள் நடங்க. நீங்கள் நடப்பீங்களா? சொல்லுங்கள். உங்களுக்குள்ளே அந்த வைராக்கியம் இருக்கா? பாருங்கள், வருஷத்துக்கு 3 மொட்டை போடுறான், நீங்கள் போடுவீங்களா? அமாவாசை, கிருத்திகை, பௌர்ணமி 3 நாள் வீட்டை கழுவுறான். நம்ம வீட்டையே கழுவுறதில்லை, அதை விட்டுருங்க. வாரத்தில் 3 நாள் நான்வெஜ்ஜே தொட மாட்டான். அதுக்கு தனி பாத்திரம், இதுக்கு தனி பாத்திரம். அது தீட்டு, இது நாட்டு. என்ன இருக்குது அவங்களுக்குள்ள? வெள்ளிக்கிழமை குடும்பமாக கோயிலை சுற்றுறான். வெள்ளிக்கிழமை இங்கே யாருமே வரதில்லை. வர 20 பேரோடு அதே தான் இருக்குது. கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் என்ன பண்ணணும்னா, கிரியை செய்து எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக நடந்துடணும். பாஸ்டர், நான் உனக்கு எவ்வளோ காணிக்க வேணால் நான் குத்துட்றேன், ஆனால் என்ன வந்துடணும்? எதுவுமே நடக்காது. தேவனை குறித்து ஒரு வைராக்கியம் வேணும். இன்றைக்கு முடிவு பண்ணுங்கள். நான் ஓப்பனாகவே சொல்லிடுறேன், இன்றைக்கி முடிவு பண்ணுங்கள். நான் வாழ்ந்தால் கிறிஸ்தவனாக வாழ்வேன், இல்லைனா இந்துவாக மாறுவேன், இல்லை முஸ்லீமாக மாறுவேன், இல்லை நாத்திகனாக போயிடுங்க. பெஸ்ட்டு. வாழ்ந்தால் தேவனை குறித்த ஒரு வைராக்கியம் உனக்கு வேணும். உன்னை ரட்சித்து அரவணைத்து பாவத்தை மன்னித்து மீட்டெடுத்து உன்னை நிறுத்தி இருக்கிறாருன்னா அவரை குறித்த வைராக்கியம் உனக்கு வேணும். அல்லேலூயா. நான் ஏன் இந்த மெசேஜை கொடுக்குறேன்னா, களையெல்லாம் வெளியில் போயிடணும். நல்ல செடி மட்டும்தான். வீட்டில் செடி வளர்க்கலாம் தெரியும், நடுவில் வளர்றதுனால நல்ல செடி வளராது. ஏன்னா அதுவும் சத்தும் உறிஞ்சிக்கும். சபையில் இனிமேல் நின்னால் நல்ல செடி மட்டும்தான் நம்ம பார்க்கணும். கதிர் மேலே நிற்கணும், எந்த செடியும் கீழே இருக்கக்கூடாது. அல்லேலூயா. தேவனை குறித்த ஒரு வைராக்கியம் வேணும். நான் ஒருத்தரையும் பார்க்குறேன், முஸ்லீமை பார்க்குறேன், கிறிஸ்துவனை பார்க்குறேன், புத்திசம் பார்க்குறேன். ஒவ்வொருத்தனும் அவனுடைய தெய்வத்திற்காக அவன் ஒரு வைராக்கியத்தை வைத்திருக்கிறான். ஆனால் பெந்தகோஸ்து மட்டும்தான் ஒரு வைராக்கியமும் இல்லை. மனசுக்குள்ளே கேவலமான வைராக்கியத்தை வைத்து வாழ்கிற ஒரே கும்பல் யார்? நான் தவறாக சொல்ல நினச்சிக்காதீங்க. சின்ன சபையோ பெரிய சபையோ வைராக்கியங்கள் அதிகமாக இருக்குது. நல் விஷயத்தில் வைராக்கியம் பாராட்டுவது நல்லது தான். தேவனை குறித்த ஒரு வைராக்கியம் நமக்கு இருக்கணும். 3 வைராக்கியங்கள் உனக்குள்ள இன்னையிலேருந்து வரணும். ஆவியில் ஒரு வைராக்கியம்,
நியாயப்பிரமாணத்தில் ஒரு வைராக்கியம், தேவனை குறித்த ஒரு வைராக்கியம். உன்னுடைய மற்ற வைராக்கியத்தெல்லாம் தூக்கி போட்டுரு. இன்றைக்கு எல்லாரோட ஒப்புரவாயிடுங்க. இன்றைக்கி ராபோஜனம் மாதிரி நான் சொல்ல போனால், இன்றைக்கி அப்பவும் ரசமும் பிக்கல, ஆனால் உன் வைராக்கியம் இன்றைக்கி உடையணும். உடையாத வரைக்கும் உன் மகனுக்கும் மகளுக்கும் உன்னுடைய உறவுகளுக்குள்ளே இருக்கிற எல்லா காரியங்களும் இன்றைக்கி சீர்படணும். இல்லைன்னா கர்த்தர் சீர்படுத்திடுவார். அவர் படுத்தினாருன்னா ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஓப்பனாக நான் சொல்லிடுறேன். அதுக்கு முன்னாடி மனம் திரும்பிடுங்க. எல்லாம் எழுப்பி நில்லுங்க. அப்பாவை எந்த வைராக்கியத்தையும் நாங்கள் பாராட்டக்கூடாது. நல் விஷயத்தில் மட்டும் நாங்கள் வைராக்கியத்தோடு வாழணும். ஆவியில் ஒரு வைராக்கியத்தோட பவுல்கிட்ட அந்த 3 குணாதிசயம் இருந்ததுங்க. அவன் ஃபஸ்ட்டு ஆண்டவரை நேசித்தவங்களும் அடித்து சிறைசாலையில் போட்டவன். ஆனால் அவன் சுவிசேஷத்தை சொல்லும்போது அவனை போட ஆரம்பித்தாங்க. ஆனால் கடைசி வரைக்கும் நின்னான். சவுளுடைய வாழ்க்கையும் பவுலுடைய வாழ்க்கையும் நீங்கள் பார்க்கும்போது அவன் எல்லாரையும் துன்புறுத்தினவங்க. கர்த்தரால் தொடப்பட்டு மாறின பிறகு ஆவியில் ஒரு வைராக்கியத்தோடு, நியாயப்பிரமாணத்தில் ஒரு வைராக்கியத்தோடு, தேவனை குறித்து ஒரு வைராக்கியத்தோடு தொடர்ந்து அவனுடைய ஓட்டத்தை ஓடிக்கொண்டே இருந்தான். அதனால தான் எழுதி முடிக்கும்போது என்ன சொல்கிறான்? ஓட்டத்தை முடித்தேன், நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டு இன்று முதல். நம்ம கல்லறையில் அதை எழுதணும். இந்த 4 லைனும் நல்ல ஓட்டம் நம்ம ஓடணும், ஜெயமாய் முடிக்கணும். எத்தனை பேருக்கு ஆசையாக இருக்குது? நல்ல ஓட்டத்தை ஓடி முடிக்கணும். நம்முடைய இந்த பூலோகத்திற்குரிய வைராக்கியம் அல்ல, பவுலுக்கு இருந்த அந்த 3 வைராக்கியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் வேணும். நம்ம அந்த 3 வைராக்கியம் வந்ததுன்னு வச்சிங்களேன், நம்ம சபை இப்படி இருக்காதுங்க. எண்ணிக்கையிலையும் பெருகும், பரிசுத்தத்திலையும் பெருகும். கர்த்தர் பெரிய அதிசயங்களையும் அற்புதங்களையும் உங்களுடைய வாழ்க்கையில் செய்வார்.